தமிழகம், இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலிருந்தும் முக்கியமான, வேகமான, நம்பகமான செய்திகள். அரசியல், பொருளாதாரம், உலகம், விவசாயம், சமூகம். உங்களுக்காக சுருக்கமாக அக்யூப் டிவி நியூஸ். தமிழ்நாட்டில் அரசியல் சூடு அதிகரித்துள்ள நிலையில் ஏஐஏடிஎம்கே முதல்வர் கே ஸ்டாலின் மீது விமர்சனம் மேற்கொண்டுள்ளது. கூகுள் நிறுவனம் சுமார் $15 பில்லியன் மதிப்பிலான ஏஐ மையத்தை விசாகப்பட்டினம் நகரில் அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்த முதலீட்டை ஆந்திரா பெற்றது குறித்து தமிழ்நாடு இழந்த வாய்ப்பு என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளன. மேலும் மாநிலத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் அரசின் முயற்சிகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. தமிழக தேர்தலை முன்னிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஆண்டுக்கு 3 இலவச LPG சிலிண்டர்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. தைப்பூசம் மாநில திருவிழாவாக அறிவிக்கப்படும். தமிழ் புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் போன்ற திருநாள்களுக்கு சிறப்பு நலத்திட்டங்கள். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கும் திட்டம். ஒரே கட்டமாக ரூபாய் 10,000 நிதி உதவி வழங்கும் வாக்குறுதி. இந்த அறிவிப்புகள் தமிழக அரசியல் அரங்கில் கவனம் ஈர்த்துள்ளன. நேற்று தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் பல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. பக்தர்கள் அதிக அளவில் கோவில்களுக்கு வந்து புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிலைக்கட்டும் என்று அவர் கூறினார். அமெரிக்கா, ஈரான் இடையேயான பதற்றத்தின் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படுகிறது. சென்னை துறைமுகங்களில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடல் போக்குவரத்து பாதிப்பு காரணமாக இந்த கார்கள் கடந்த 2 வாரங்களாக வெளியேற்ற முடியாமல் சிக்கித் தவித்து வருகின்றன. இதனால் இறக்குமதி வியாபாரிகளுக்கு பெரிய அளவில் நட்டம் ஏற்படும் அபாயம் உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முக்கிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 21 முதல் 23 வரை மாநிலம் முழுவதும் மதுக்கடைகள் மூடப்படும். தேர்தல் நேரத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களில் மது விற்பனைக்கு முழுமையான தடை அமலில் இருக்கும். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் தீவிரமாக சூடுபிடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் தேர்தல் பிரசாரத்திற்கு வருகிறார். இன்று நாகர்கோவிலில் பெரிய அளவில் ரோடு ஷோ நடத்தப்பட உள்ளது. மேலும் 18ஆம் தேதி கோவையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். இந்த பயணம் தமிழக அரசியல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் உள்ள ஒழுங்கு செய்யப்பட்ட சந்தையில் எள்ளு ஏலம் நடைபெற்றது. மொத்தமாக 113 டன் எள்ளு 1,64,00,000 ரூபாய் மதிப்பில் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் இந்த ஏலத்தில் பங்கேற்றனர். மொத்தம் 1519 மூட்டைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இந்த ஏலம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் சூழலில் புதிய அரசியல் நகர்வு ஏற்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் திமுகவுக்கு ஆதரவாக
தமிழகத்தில் தேர்தல் பிரசாரம் செய்ய உள்ளார். ஏப்ரல் 20ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தரும் அவர் மக்கள் மத்தியில் ஆதரவை கோருகிறார். இந்த பிரசாரம் தமிழக தேர்தல் களத்தில் மேலும் கவனம் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவத் துறையில் தமிழகம் மீண்டும் ஒரு முக்கிய சாதனையை படைத்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் 100 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல நோயாளிகள் புதிய வாழ்க்கையை பெற்றுள்ளனர். உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழகம் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. இந்த சாதனை மக்களின் விழிப்புணர்வு மற்றும் மனிதநேயத்தை பிரதிபலிக்கிறது. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை இலக்காக வைத்து அரசு மற்றும் தேர்தல் அதிகாரிகள் விழிப்புணர்வு இயக்கங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தின் வலிமை என்பதால் அனைத்து குடிமக்களும் தவறாமல் வாக்களிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் செயல்பாடாக பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் கட்டாயம் ஆஜராக கட்சியினர் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை ஆதரிக்கவும் காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவுகள் நாடாளுமன்றத்தில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான கருத்தை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை தாமதப்படுத்துவது நியாயமற்றதாகவும் அநீதியாகவும் உள்ளது என்று கூறினார். நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு முக்கியமானது என்பதால் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் விரைவாக வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த கருத்து அரசியல் தரப்புகளில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேற்கு ஆசிய பகுதியில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழலில் யுனைடெட் நேஷன்ஸ் முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பதற்றம் நீடித்தால் இந்தியாவில் சுமார் 25 லட்சம் பேர் ஏழ்மைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, வாணிப பாதிப்பு மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முக்கிய கருத்தை பதிவு செய்துள்ளது. இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை ஜனநாயக கொள்கை என நீதிமன்றம் தெரிவித்தது. வாக்குரிமை என்பது ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்பதையும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த கருத்து சட்ட மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனம் ஈர்த்துள்ளது. அமெரிக்க தடைகளை மீறி ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிய 2 கப்பல்கள் இந்தியா வந்துள்ளன. சுமார் 7 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த வகை விநியோகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முன்னேற்றம் எரிபொருள் விநியோகம் மற்றும் விலை நிலவரத்தில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இதனால் இந்தியா ஈரான் வர்த்தக உறவில் மீண்டும் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. சர்வதேச அரசியல் நிலைமை அதிக பதற்றமாக இருக்கும் நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மணி கண்ட்ரோல் வெளியிட்ட தகவலின்படி ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படும் பதற்றம் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. மேலும் சீனா 4 அம்சங்களைக் கொண்ட அமைதி திட்டத்தையும் அறிவித்துள்ளது.
இந்த திட்டம் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும், போருக்கு பதிலாக பேச்சுவார்த்தை வழி தீர்வு தேட வேண்டும் எனவும் சீனா வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு உலக நாடுகளில் புதிய அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றம் உலக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. வியோன் வெளியிட்ட தகவலின்படி, அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையை தடுப்பது மிகப்பெரிய பொருளாதார தவறாக அமையும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சவுதி அரேபியா இந்த பிரச்சினைக்கு உடனடி முடிவு வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் சைனா தன்னுடைய கப்பலை அந்த பகுதியில் அனுப்பியிருப்பது சர்வதேச அரசியல் நிலையை மேலும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சூழலில் உலக நாடுகள் அனைவரும் போருக்கு பதிலாக அமைதியான தீர்வை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. அமெரிக்கா மேற்கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணை தடுப்பு நடவடிக்கை ஈரான் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்டிடிவி வெளியிட்ட தகவலின்படி, இந்த தடுப்பால் ஈரான் தினமும் சுமார் $435 மில்லியன், அதாவது $4000 கோடிக்கும் மேல் இழப்பை சந்திக்கிறது. இந்த தடுப்பு முக்கியமாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கிறது. மேலும் உணவு, உரம் உள்ளிட்ட பொருட்களின் வர்த்தகத்தையும் பாதிக்கிறது. இதனால் நாட்டின் உள்ளக விலைகள் அதிகரிக்கும் அபாயமும் உருவாகியுள்ளது. இந்த நடவடிக்கையை முழுமையாக அமல்படுத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி படைகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் தடுப்பு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது உலக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தே இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஈரான் போரின் பின்னணியில் ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடு மாற்றம் காணப்படுகிறது. இட்லி இஸ்ரேலுடன் கொண்டிருந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தத்தின் தானியங்கி புதுப்பிப்பை நிறுத்த முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே இராணுவ உபகரணங்கள், பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி போன்றவற்றில் ஒத்துழைப்பை கொண்டிருந்தது. மேலும் லெபனானில் உள்ள ஐயூனா அமைதிப்படை வீரர்களுக்கு எதிரான இஸ்ரேல் நடவடிக்கைகளும் இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளின் புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் போரின் தாக்கம் உலக எண்ணெய் சந்தையை கடுமையாக பாதித்து வருகிறது. சர்வதேச ஆற்றல் அமைப்பு IEA வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி, 2026ஆம் ஆண்டில் உலகளவில் எண்ணெய் தேவையும் வழங்கலும் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வளர்ச்சி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், இப்போது தினசரி எண்ணெய் தேவையில் சரிவு ஏற்படும் என IEA தெரிவித்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட போர் மற்றும் எண்ணெய் விநியோக தடைகள் என கூறப்படுகிறது. உலகளவில் சுமார் 1.5 மில்லியன் பேரல் அளவுக்கு எண்ணெய் வழங்கல் குறைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் எண்ணெய் விலை அதிகரித்து உலக பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த சூழலில் போர் நீடித்தால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மேலும் தீவிரமாகும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க அரசியலில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சிக்கு ஆதரவு குறைந்து வருகிறது. போர் சூழ்நிலை மற்றும் அதிகரிக்கும் விலைவாசி மட்டுமின்றி மற்ற காரணங்களும் இதற்கு காரணமாக உள்ளதாக அரசியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ட்ரம்ப் முன்வைக்கும் சில கடுமையான கொள்கைகள் மக்களிடையே கலவையான எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. இது நடுத்தர வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவரின் ஆதரவை குறைக்கும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது.
மேலும் பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் சமூக பிரச்சினைகள் அதிகரிப்பதும் குடியரசுக் கட்சிக்கு சவாலாக மாறியுள்ளது. இந்த சூழலில் வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு டிரம்ப் மற்றும் அவரது கட்சி புதிய திட்டங்களை முன்வைக்க வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஈரான் கடற்பரப்பை சுற்றி 15 போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களுடன் அமெரிக்கா கடும் முற்றுகையை அமைத்துள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக தகவல். இந்த சூழலில் சீனா முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. எங்கள் நாட்டின் கப்பல்களை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு சீனா எச்சரித்துள்ளது. இதனால் உலகளவில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. மொபைல் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டுபிடிப்பு வெளியாகியுள்ளது. Xiaomi வயர்லெஸ் சார்ஜிங் துறையில் முன்னேற்றமான இயர் சார்ஜிங் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் மொபைல் போன்களை கையில் பிடிக்காமல் கூட காற்றின் மூலம் சார்ஜ் செய்ய முடியும். இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் சார்ஜர் மற்றும் வயர்கள் இல்லாத புதிய உலகை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற உடனடி செய்திகளுக்கு அக்யூப் டிவி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.